Welcome students, welcome to this session. It is unit 2. In this unit, now we learn grammar exercises. The grammar exercise நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா adjective பத்தி பார்க்க போறோம். Adjective. நீங்க ஏற்கனவே adjective அப்படின்றத நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. Adjective அப்படின்றத நீங்க ஈவன் 5th 6th கூட படிச்சிருப்பீங்க. Adjective அப்படின்றது parts of speechல ஒரு ஐட்டம். Parts of speech கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அதுல வந்து இந்த adjective அப்படின்றது ஓகேவா? குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். adjective அப்படின்றது நம்ம வந்து parts of speechல ஒரு பகுதி. ஓகே, குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். அமைதியாக கவனிங்க. இப்போ என்ன adjectives நிறைய இருக்கு. adjectives அப்படின்றது ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனை வந்து மாடிஃபை பண்ணக்கூடியதோ அல்லது அதை விவரிக்கக்கூடியதோ ஒரு வேர்டு தான் adjective. ஓகேவா? நம்ம விளக்கம் பார்ப்போம் பாருங்க. adjective அப்படின்னு என்ன அப்படின்னா, an adjective is a word that describes or modifies a noun. நவுன்னா பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். நவுன்னா பெயர்ச்சொல். ஓகேவா? அந்த பெயர்ச்சொல் உதாரணம் வந்து ஒரு சேர் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன மாதிரியான சேர்? ஒரு சேர் எடுத்தோம்னா நம்ம கிளாஸ்ல சேர் இருக்கு. அது பிளாஸ்டிக் சேராக இருக்கலாம். பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு adjective. அயன் சேராக இருக்கலாம், ஸ்டீல் சேராக இருக்கலாம், அது ஒரு adjective. பிளாக் சேரு, அது ஒரு adjective. நியூ சேர், நியூன்றது adjective. ஓல்டு சேர், ஓல்டுன்றது adjective. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நவுனை பற்றி நம்ம விளக்குறோம் அப்படின்னா நவுனை பற்றி நம்ம கூடுதலாக சில விவரங்கள் சொல்கிறோம். அதுதான் adjective. ஓகே, உங்களுக்கு புரியுதா? adjectiveனா புரியுதா உங்களுக்கு? நவுனை பற்றி சில விளக்கங்கள் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பெயர்ச்சொல்னா என்னது? என்ன பெயர்ச்சொல்ன்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம். நவுன் அப்படின்றது ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். நவுன் அப்படின்றது ஒரு நபரின் பெயர், நபரை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ இடத்தை பற்றியோ சொல்வது நவுன். ஐடியா அல்லது ஐடியா இதெல்லாம் நவுன் சொல்லுவோம். அந்த நவுனை பற்றி நம்ம வந்து மேலும் விவரமாக பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க அட்ஜெக்டிவ் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கறது கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். சத்தம் வருதுமா? நம்ம பார்க்கறது கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் என்னென்ன வகை இருக்குன்னு பாருங்க. முதல்ல வந்து பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டின்னா என்ன குறிக்கும்? குவாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறோம், அது எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்றது பார்க்குறோம். பண்புன்னு பார்ப்போம் நம்ம. குவாலிட்டி அதனுடைய பண்பு பார்க்கலாம். பண்பு அப்படின்றது நம்ம வந்து ஒரு பொருளுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம எப்படி பயன்படுது பார்ப்போம். உதாரணம் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் பர்சன் ஆர் திங். நபரை பற்றியோ பொருளை பற்றியோ அதனுடைய குவாலிட்டி சொல்றது நபரை பற்றியோ இல்லையா சொல்றது வந்து குவாலிட்டி சொல்றோம் நம்ம. ஓகே, நீங்க அடிக்கடி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. நான் எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பாருங்க, ஷோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் எ பர்சன் ஆர் திங். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாருங்க, கொல்கத்தா இஸ் எ லார்ஜ் சிட்டி. சிட்டியை பற்றி சொல்கிறோம். சிட்டி அந்த மாதிரி சிட்டி, அது லார்ஜ், பெரிய. அப்போ சிட்டியை பற்றி அதனுடைய குவாலிட்டியை பற்றி சொல்கிறோம். அது லார்ஜ் சிட்டி அப்படின்றது ஒரு குவாலிட்டி. இது ஒரு அட்ஜெக்டிவ். செகண்ட் சொன்னோம்னா he is an honest, he is a honest man. honest man அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா honest. அப்போ honest அப்படின்றது ஒரு adjective. ஓகேவா? the foolish old crow tried to sing. அப்போ இந்த crow பத்தி சொல்றோம். crow பாருங்க, ரெண்டு adjective இருக்கு. foolish என்ற ஒரு adjective, old என்ற ஒரு adjective. இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த crow பத்தி குவாலிட்டி சொல்லுது. crow பற்றிய குவாலிட்டி, அதாவது லார்ஜ் சிட்டி பத்தி குவாலிட்டி, மேனை பத்தி ஒரு மனிதனை பற்றிய ஒரு என்ன பண்பு என்ன, அந்த காகத்தை பற்றிய பண்பு என்ன. லார்ஜ், ஆனஸ்ட், ஃபூலிஷ் ஆர் ஓல்டு, இதெல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லணும் நம்ம. ஓகேவா? இதில் சிட்டின்றது என்னது? ஒரு இடத்தினுடைய பெயர். மேன் அப்படின்றது ஒரு மனிதனுடைய பெயர். க்ரோ அப்படின்றது லிவிங் திங்ஸ், ஒரு பெயர். ஓகேவா? ஆக இந்த பெயரை பற்றி இது டிஸ்கிரைப் பண்ணுது. லார்ஜ் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுது, ஆனஸ்ட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது, ஃபூலிஷ் ஆர் ஓல்டு டிஸ்கிரைப் பண்ணுது. எது டிஸ்கிரைப் பண்ணுது? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் தி இங்கிலீஷ். திஸ் என்று யாரை குறிக்குது? This is the grammar of the English language. அப்ப thisன்றது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை குறிக்குது. ஓகேவா? this அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை குறிக்குது. அப்ப thisன்றது ஒரு adjective. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இந்த adjective அப்படின்றது நம்ம எப்படி கண்டுக்கிறோம் அப்படின்னா adjectives of quality answer questions of what kind. அப்போ what kind of the city is, what kind of the man is, what kind of the crow is, what kind of the English language is. அந்த மாதிரி என்ன கைண்ட் அப்படின்னு கேட்டோம், ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? எந்த மாதிரி பண்பு,
அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த adjective of quality வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் குவாலிட்டி பாருங்க. adjectives குவான்டிட்டி. குவான்டிட்டினா அளவு, குவாலிட்டினா அப்போ வந்து என்ன சொல்லுவோம், பண்புன்னு சொன்னோம். குவான்டிட்டி அப்படின்னா அளவு குறிக்கும், எண்ணிக்கை அளவுன்னு சொல்லுவோம் நாம. ஆக ஒரு அட்ஜெக்டிவ் வந்து எண்ணிக்கையோ அல்லது அளவு குறிச்சதுன்னா அது வந்து adjectives of quantity. பாருங்க, உதாரணம் பாருங்க, என்ன பண்ணுது, describe the quantity of something. சிலருடைய எண்ணிக்கையோ அதனுடைய அளவு குறிப்பது வந்து adjective. எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, I ate some rice. அப்போ ரைஸ் எவ்வளவு சாப்பிட்டேன் அப்படின்னா சம். சம்ன்றது நான் வந்து அந்த சாதம் சாப்பிட்ட அளவு குறிக்குது. சம் அப்படின்றது ரைஸை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. சம் அப்படின்னு அர்த்தம் ரைஸ் அது. அதே போல he showed much passions. much passions, பேஷன்ஸ்னா பொறுமை. ஆக இவன் வந்து மச் பேஷன்ஸ்னா ஓரளவு பொறுமையை காமிச்சான்னு அர்த்தம். மச் மோர் சொல்லலாம் இல்லையா. பேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பொறுமைன்றது ஒரு ஐடியா. இதுவும் நவுன் தான். நவுனை பற்றி மச்ன்றது விளக்குது. ஓகேவா. அடுத்து பாருங்க, he has little intelligence. அவங்ககிட்ட ஒரு லிட்டில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கொஞ்சமா ஒரு அறிவு இருக்கு. லிட்டில் அப்படின்றது எதை குறிக்குது, அவனுடைய இன்டெலிஜென்ஸை குறிக்குது. ஓகேவா. அடுத்து பாருங்க, we have had enough exercise. எனஃப்னா போதுமான. அப்போ எனஃப்ன்ற எதை கேட்குது, நீங்க வந்து எக்ஸஸ் கொடுக்கட்டுமா போதுமான என்ன சொல்லுவீங்க, நீங்க போதும் அப்படின்னுவீங்க. போதும்னா என்ன அர்த்தம், எக்ஸஸ் குறிக்கும். அதே பாரு எனஃப் அப்படின்றது எனஃப் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் டிஸ்கிரைப் பண்ணுது. எனஃப்ன்றது அதுவும் என்னது, அளவு தான். அடுத்து பார்த்தோம்னா the whole sum was expended. whole sumனா அந்த முழு கணக்கும். ஓகேவா. wholeனா என்னது, முழுவதுமான. அப்போ சம்ன்றது நம்ம என்ன குறிக்கும், ஒரு நம்ம வந்து கணிதத்தை குறிக்கும். ஏதோ சம்ன்றது அமௌண்ட்டை குறிக்கலாம். சம் அப்படின்றது அமௌண்ட்டு அல்லது கணக்கு, இந்த மாதிரி ஒரு டோட்டலாக குறிக்கிறது சம். whole அப்படின்றது முழுவதுமான. ஓகே. அடுத்து பாருங்க, டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கேர் சாதாரண கேர் எடுக்கக்கூடாது, கிரேட் கேர். அப்போ கேர்னுடைய அளவு குறிக்கிறது கிரேட். கேர்னுடைய அளவை குறிப்பது கிரேட். அப்போ டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே. அப்போ அடுத்து பார்த்தோம்னா he climbed half share of the booty. அவன் கொடுக்கப்பட்டதுல half share. ஷேர் அப்படின்றது தெரியல, பங்கு, பாதி பங்குன்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, there has not been sufficient rain this year. எந்த மாதிரியான இந்த வருஷம் மழை பெஞ்சது அப்படின்னா நாட் சஃபிஷியன்ட், போதுமானதா இல்லை. மழை இந்த வருஷம் போதுமானதா இல்லை. அப்போ சஃபிஷியன்ட் எதை குறிக்குது, எவ்வளோ மழை பெஞ்சதுன்றது ஒரு குவான்டிட்டி குறிக்குது, அளவு குறிக்குது. சஃபிஷியன்ட் அப்படின்றது. அப்போ சம் ரைஸு, மச் பேஷன்ஸு, லிட்டில் இன்டெலிஜென்ஸு, எனஃப் எக்ஸசைஸு, ஹோல்சம், கிரேட் கேர், ஆஃப் ஷேர், சஃபிஷியன்ஸ் ரைன், இதெல்லாம் வந்து அந்தந்த பொருளுடைய இல்லையா அதனுடைய ஐடியாவுடைய அளவு குறிக்குது. ஓகே. அடுத்து பார்த்தோமா, யூ ஹாவ் நோ சென்ஸ். சென்ஸே இல்லை, எந்த அளவுக்கு சென்ஸ் இருக்கு அப்படின்றது நோ அப்படின்றது மீனிங் வரும். அப்படிதான், ஒண்ணுமே இல்லைனாலும் அதுவும் அளவு தான். he has lost all his wealth. எல்லா நலத்தையும் அவன் வந்து வெல்த்ன்றதுங்க வந்து எல்லா பணத்தையும் அவன் தொலைச்சிட்டான். அப்போ ஆல் ஹீஸ், ஆல் அப்படின்றது என்னது, அதுவும் வந்து குவான்டிட்டி தான். ஓகே. he did not eat any rice. இங்க வந்து சம் ரைஸ் கொடுத்துருக்காங்க, சில சாதம் சாப்பிட்டா, இங்க எந்த சாதமும் சாப்பிடல. எனி அப்படின்றது ஒரு குவான்டிட்டி தான், குவாலிட்டி. ஆக நாம பார்த்தோம்னா இந்த குவான்டிட்டி அப்படின்றது நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு நவுனுடைய மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு அளவையோ எண்ணிக்கை குறிக்கிறது. இது பார்த்தோம்னா adjectives of quantity answer the questions how much. So how much என்னது, how much rice did you eat, how much patience did you showed, how much intelligence, how much exercise, how much sum, how much care, how much share, how much rain, how much sense, how much wealth, how much rice. இந்த மாதிரி how much னு கேட்டோம்னா ஆன்சர் வரக்கூடியது. இது அளவையும் அல்லது எண்ணிக்கையை கூட குறிக்கும். அந்த மாதிரி குறிக்கிறது என்னது, நம்ம adjectives of quantity. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது முதல்ல என்ன பார்த்தோம், adjectives of quality பார்த்தோம். இப்போ பார்த்தது adjectives of quantity. ரெண்டும் உங்களுக்கு புரியுதா, சொல்லுங்க பார்க்கலாம். கமான், புரியுதா உங்களுக்கு? டவுட் எது இல்லையா உங்களுக்கு? டவுட் இல்ல, சரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுல இப்போ நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் போறோம். தேர்ட் என்ன அப்படின்னா adjectives of number. இப்போ நம்ம நம்பரை குறிக்க, எத்தனைன்றது நம்பரை குறிக்கிறோம், எத்தனை அப்படின்ற நம்பரை குறிக்கிறோம். இதை பாருங்க, show how many persons or things are means or in what order person or things are stands. ஆர்டர் என்னது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இது ஆர்டர். எத்தனை பர்சன், எத்தனை திங்ஸ் அப்படின்றது நம்ம வந்து குறிக்கலாம். இதுல பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, each hand has 5 fingers. ஒவ்வொரு கையிலையும் 5, ஏன்னா 5 fingers சொல்ல இல்லையா. அப்ப each அப்படின்றது என்னது, அதுவும் வந்து நம்பர் தான். 5 கூட எடுத்துக்கலாம். இந்த 5 இருக்கு இல்லையா,
இந்த 5 ஃபிங்கர்ஸ் 5 கூட அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். ஏன்னா 5 என்ன குறிக்குது? ஃபிங்கர்ஸ் குறிக்குது இல்லையா? இந்த 5 அப்படின்றது ஃபிங்கர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ ஈச்சும் எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் few cats like cold water. few cats சில பூனைகள் வந்து கோல்டு வாட்டர் பிடிக்கும். அப்போ எத்தனை பூனைகள்? few அப்படின்றது பார்த்தோம்னா இதுவும் நம்ம few cats அப்படின்ற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா there are no pictures in the book. அப்போ எத்தனை பிக்சர்ஸ் இருக்கு? பிக்சரே இல்லை. அப்போ இங்க இருக்கிற நோ எத்தனைன்றது நம்ம அளவு குறிக்கிறனால இதுவும் அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்க I have taught you many things. பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெனினா பல. ஓகேவா? ஃபியூனா சில. இங்க ஃபியூ போட்டுருக்குல்ல, சில செம்மு சொல்லலாம். சம்மு, ஃபியூ, மெனி இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் நம்பர் சொல்றோம். அதே போலங்க there are several mistakes in your exercise. உன்னுடைய எக்ஸசைஸ்ல பல மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்ப செவரல்ன்றது எதை குறிக்குது? மிஸ்டேக் குறிக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்களா here are some rip mangoes. ரிப் அப்படின்றது பார்த்தோம்னா உரிச்ச. நல்ல கவனிமா, ரிப் அப்படின்றது உரிச்சது. here are some rip mangoes. அப்ப சம் அப்படின்றது நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் குறிக்கும். ஓகே, சண்டே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். ஃபர்ஸ்ட்ன்றது ஆர்டர் குறிக்குது. ஃபர்ஸ்ட்னா ஆர்டர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ அதுவும் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, மோஸ்ட் பாய்ஸ் லைக் கிரிக்கெட். எத்தனை பாய்ஸ் கிரிக்கெட் விரும்புறாங்க? மோஸ்ட். அப்போ ஈச், ஃபியூ, நோ, மெனி, செவரல், சம்மு, ஃபர்ஸ்ட், மோஸ்ட். இந்த மாதிரி வரதுல என்ன சொல்லணும் நம்ம? அட்ஜெக்டிவ்ஸ். பாருங்க ஆல் மென் மஸ்ட் டை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா வந்து விளக்கக்கூடியது. என்னன்னு பாருங்க பாயிண்ட் டு விச் நவுன் ஆர் ப்ரொனவுன். எது அப்படின்றது யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட். ஒரு நவுனை பற்றி நம்ம விளக்கமாக சொல்கிறோம் அப்படின்னா எது அப்படின்னு சொல்கிறோம்னா தீஸ் 4 words will help you spot demonstrative adjectives. இந்த 4 வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தை பாருங்க? திஸ், தட், தீஸ், தோஸ். இதெல்லாம் வந்ததுன்னா வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. திஸ், தட்ல சுட்டுப்பொருள் நம்ம சுட்டி காட்டும் இல்லையா? இது, அது, அவைகள், இவைகள் அப்படிலாம் வந்து வரும். இது எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் மகா. திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் மகா. அப்போ திஸ்ன்றது யாரை குறிக்குது? லேடியை டிஸ்கிரைப் பண்ணுது. அதே போல தட் பாய் இஸ் இண்டஸ்ட்ரியஸ். எந்த பையன் இண்டஸ்ட்ரியஸ்? தட் அந்த பையன். பாய் அப்போ தட்ன்றது பையன், அந்த பையனை குறிக்குது. ஓகேவா? தீஸ் புக்ஸ் ஆர் குட். அப்போ புக்ஸ்ன்றது தீஸ்ன்றது எதை குறிக்குது? புக்ஸை குறிக்குது. அப்போ தீஸ்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தோம்னா தோஸ் கேர்ள்ஸ் மஸ்ட் பி என்கரேஜ்டு. அப்போ எந்த கேர்ள்ஸ் என்கரேஜ் பண்ணி ஆகணும்? தோஸ். அப்போ திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, பாருங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆன்சர் தி क्वेश्चंस which. அப்போ which lady is stronger, which boy is industrious, which books are good, which girls must be encouraged. ஓகேவா? அப்போ whichன்ற கேள்வி கேட்டோம்னா this, that, these, those இதெல்லாம் வந்து லேடி, பாய், புக்ஸ், கேர்ள்ஸ் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது நம்ம வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்னு சொல்றோம். நம்ம நவுனையோ ப்ரொனவுனையோ விளக்குறது. ஓகேவா? சரி, அடுத்து 5 பாருங்க. 5 என்னன்னு பாருங்க. 5 வந்து இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்டராகேட்டிவ்ன்றது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம கேள்வி வாக்கின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கேள்வி வாக்கி தான் இன்டராகேட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. பாருங்க இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் போஸ் எ கொஸ்டின். ஓகேவா? ஒரு கேள்வியை குறிக்கும். தி நீட் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் பை த சைடு. என்ன கேள்வி கேட்குமோ அந்த கேள்வியை ஒரு நவுன் வரும். அந்த கேள்வியில் ஒரு நவுன் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹி. அந்த மனுஷன் என்ன மேனர், என்ன நடத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். வாட் மேனர் அப்படின்றது. ஓகேவா? அப்போ மேனரை குறிக்கும். மேனரை வந்து ஒரு கூடியது. எந்த மாதிரி மேனர் அப்படின்றது இல்லை, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன். வாட் மேனர் அப்படின்னா இஸ் குட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆன்சர் வருவதுக்கு. அடுத்து பாருங்க விச் வே ஷெல் வி கோ. எந்த வழியில் போகலாம்? விச் வே எந்த வழியில் போகலாம், எந்த வழின்னு சொல்றோம், நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். வேன்றது ஒரு நவுனு, எந்த வழின்னு சொல்றோம் விச் வே. ஓகேவா? வாட் மேனர், விச் வே. பாருங்க அந்த கேள்வி பக்கம் ஒரு நவுன் இருக்கு பாருங்க. விச்சுக்கு பக்கம் ஒரு நவுன் இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் கேள்வி கேட்குறோம். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் டிட் யூ டூ. இது வந்து அட்ஜெக்டிவ் சொல்லக்கூடாது. வாட்டு பக்கம் ஒரு நவுன் வரணும், விச் பக்கம் ஒரு நவுன் வரணும். இன்னொன்று பாருங்க ஹூஸ் புக் இஸ் திஸ். ஹூஸ் பக்கம் ஒரு நவுன் வரணும். ஓகேவா? அப்போ வாட்டு பக்கம் வரக்கூடியது, விச் பக்கம் வரக்கூடியது, ஹூஸ் பக்கம் வரக்கூடியது ஒரு நவுன் இருந்தால் மட்டும்தான் அது இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அடுத்து போவோம். 6th போவோம். நம்ம இது வரைக்கும் 5 பார்த்தோம், 5 பார்த்தோம். இப்போ பார்க்க டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்னா இந்த அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்ன செய்யணும்? 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா ஆர்டினரி லெவல் இருக்கிறது, செகண்ட் அதை விட கொஞ்சம் அதிகப்படியான லெவல் இருக்கிறது, தேர்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் பாருங்க. இப்போ வந்து இதை வந்து ஆஸ்ட்ரிச் என்ன சொல்லுது அப்படின்னா ஐ ரன் ஃபாஸ்ட்னு சொல்லுது.
டியர் என்ன சொல்லுது? ஐ ரன் ஃபாஸ்ட்னு சொல்லுது. இந்த சீட்டா என்ன சொல்லுது? ஐ ரன் ஃபாஸ்ட்னு சொல்லுது. 3 பேர் நான் ஓடுறேன்னு சொல்லுது. ஆனா 3 பேர் ஒரே மாதிரி ஓடுவாங்களா? ஓகேவா? ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் அட் 40 km/h. ஆஸ்ட்ரிச் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஓடும். இந்த டியர் அட் 60 km/h. அந்த டியர் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். அப்போ இந்த சீட்டா அட் 80 km/h. ஆனா சீட்டா பார்த்தோம்னா என்ன எப்படி வருது? 80 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அப்போ இந்த மூணையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எது மூணுல இந்த ஆஸ்ட்ரிச், டியர், சீட்டா இந்த மூணுல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய எதை சொல்லுங்க பார்க்கலாம்? சீட்டா. சீட்டா. ஓகேவா? அப்போ எஸ் சொல்லுமா. சார் சொல்லுமா. சார் ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆச்சு சார். திரும்ப வெளியே போயிட்டு உள்ளவாமா. நீ லீவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா எது ரொம்ப குறைவா? ஆமா, மூணுல எது கம்பேர் பண்ணி ரொம்ப குறைவா ஓடக்கூடியது எதுவா? மிக குறைவா ஆஸ்ட்ரிச். இது நம்ம என்ன செய்யறோம்? சென்டென்ஸ் சொல்றோம். கவனிமா, மூணுடைய வேகத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். வேகம் தானே இது, வேகத்தை கம்பேர் பண்றோம். எப்படி கம்பேர் பண்ணுவோம் பாருங்க. இந்த ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஆஸ்ட்ரிச் ஃபாஸ்டா ஓடும். ஆனா இந்த டியர் ரன்ஸ் ஃபாஸ்டர் than the ostrich. ஆனா ஆஸ்ட்ரிச்சை விட டியர் எப்படி ஓடும்? ஃபாஸ்டர் than. இத பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஃபாஸ்டர் than. ஆஸ்ட்ரிச் என்ன போட்டிருக்க பாரு? ஃபாஸ்ட் போட்டிருக்கேன். கவனிமா பாருமா, ஆஸ்ட்ரிச் என்ன போட்டிருக்கேன்? ஃபாஸ்ட் போட்டிருக்கேன். டியருக்கு என்ன போட்டிருக்கேன்? ஃபாஸ்டர். வித்தியாசம் தெரியுதா? அப்போ ஆஸ்ட்ரிச்சை விட டியர் வேகமா ஓடுது. கூட தேன் போட பாரு. தேன் அப்படி என்ன மீனிங்? என்ன? அதை விட அர்த்தம். ஓகேவா? அதே தேர்டு பாருங்க. The cheetah is the fastest of all. இதுல என்ன adjective போட்டிருக்கோம்? பாருங்க. என்ன adjective போட்டிருக்கோம்? fastest போட்டிருக்குமா? அப்போ ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து ஃபாஸ்ட் போடுறோம். ஆமா, டியருக்கு வந்து ஃபாஸ்டர்னு போடுறோம். சீட்டாவுக்கு ஃபாஸ்டஸ்ட்னு போடுறோம். ஆமா, இந்த மூணையும் கம்பேர் பண்ணா மூணும் வந்து ஒரே வேகத்தை குறிக்கும். ஆனா கம்பேர் பண்ண வச்சுக்குவேன், ஃபாஸ்ட்ன்றதை விட ஃபாஸ்டர் அதிகம், அதை விட அதிகம் ஃபாஸ்டஸ்ட். ஓகேவா? இதுக்கு எந்த ஒரு வேர்டும் சேர்க்கறது இல்லை. சவுண்ட் வருது. சவுண்ட் இருக்கு பாருமா. ஆனா இங்க பாருங்க, ஃபாஸ்டருக்கு தேன் சேர்த்துறோம். அதே போல இந்த ஃபாஸ்டஸ்ட்க்கு என்ன சேர்த்துறோம்? தி சேர்த்துறோம். ஓகேவா? எப்பெல்லாம் இந்த ஃபாஸ்டஸ்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டிகிரிக்கு தி சேர்த்தி ஆகணும். தி ஆர் தா. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாசிட்டிவ் டிகிரி, செகண்ட் லெவல் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரி, தேர்ட் லெவல் அப்படின்றது சூப்பர்லேட் டிகிரி. ஓகேவா? சரி, நம்ம அடுத்து போவோம். பாருங்க, கவனிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மூணு இன்னும் நம்ம டீப்பா போகலாம். பாருங்க, we add er. கவனிமா, ஒவ்வொன்றுக்கும் நம்ம பாருங்க, we add er என்று தெரியல. er with the adjective to make it comparative and est to make superlative. எப்படின்னா, நம்ம adjective சொன்னோம்னா comparative சொல்லும்போது என்ன சேர்க்கணும்? er சேர்க்கணும். ஓகே. அதே போல சூப்பர்லேட்டிவ் சொன்னோம்னா என்ன சேர்க்கணும்? est சேர்க்கணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கம்பேரிட்டிவ் er சேர்த்தணும், சூப்பர்லேட்டிவ்க்கு est சேர்க்கிறோம். ஓகே. ஆமா, இப்போ வந்து நம்ம சில வேர்ட்ஸுக்கு பார்க்கலாம். சில வேர்ட்ஸுக்கு எது பாசிட்டிவ், எது கம்பேரிட்டிவ், எது சூப்பர்லேட்டிவ் பார்க்கலாமா? எது பாசிட்டிவ், எது கம்பேரிட்டிவ், எது சூப்பர்லேட்டிவ் பார்க்கலாமா? பாருங்க, ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டுக்கு ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். டாலுக்கு சொல்லுங்க. அடுத்து ஸ்மாலுக்கு வெரி குட். ஸ்ட்ராங்குக்கு ஸ்ட்ராங்கஸ்ட். ரிச்சுக்கு வெரி குட், வெரி குட். போருக்கு போரர், பூரஸ்ட். வீக்குக்கு வீக், வெரி குட். பாருங்க, கம்பேரிட்டிவ்லாம் இயர் சேர்ந்து வருது, சூப்பர்லேட்டிவ் இயர் சேர்ந்து வருது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. For most one syllable. One syllable னா ஒரே மாதிரி. Adjectives you make the comparative form
by adding er est for superlative form. ஒரே ஒரு syllable இருந்தா ஒரே syllableனா ஒரே vowel இருக்கும். இது monosyllabic. சொல்லுமா. Yes, yes. Screen அதான் உனக்கு டேட்டா கம்மியா இருக்குமா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க, டேட்டா போறதில்ல. கிளாஸ் இருக்கும்போது நீங்க அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுமா, டேட்டா உனக்கு போறதில்ல. உனக்கு அதான் இது மோனோசிலபிக். அதாம்மா என்ன பண்றது, இப்போ போயிடுச்சு. அப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து வீடியோ அனுப்புறேன் உனக்கு, குரூப் பார்த்துக்கோ. மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ் பாருங்க, மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ்ஸ். மோனோசிலபிக் என்ன மீனிங் அப்படின்னா ஒரே ஒரு வவல் இருக்கும், ஒரு வவல் அல்லது ஒரு சவுண்ட் இருந்தா அது மோனோசிலபிக். பாருங்க இதுல டால் எத்தனை வவல் இருக்கு, எது வவல்ன்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுல எது வவல், இதுல எதுமா வவல்? ஏ தான் வவல். ஏ ஈன்ற ஒரே வவல் இருக்கா, இதுதான் மோனோசிலபிக். இது கம்பேரிட்டிவ் என்ன சொல்லுங்கம்மா, என்ன கம்பேரிட்டிவ்? சூப்பர்லேட்டிவ். அடுத்து பாருங்க இதுல எத்தனை வவல் இருக்கு? ஓ 1. இது மோனோசிலபிக். இதுக்கு என்ன கம்பேரிட்டிவ்? சூப்பர்லேட்டிவ். லாங்கஸ்ட். ஸ்ட்ராங்ன்றீங்க, தூங்குறீங்களா? அப்புறம் இதுல கவனி, இதுல எத்தனை வவல் இருக்கு பாருங்க, ஒரே வவல். ஃபாஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். இப்போ வந்து இப்போ விஷயம் அப்படின்னா இந்த adjectives already ends e. இப்போ e ல முடியுது வச்சுக்கோ, ஒரு adjective எதுல முடியுது? e ல முடியுதுன்னா ஆமா நம்ம r மட்டும் சேர்த்தனா போதும். இல்ல கவனிமா, ஒரு adjective வேர்டு வந்து e ல முடிஞ்சதுன்னா r சேர்த்தனா போதும். எக்ஸாம்பிள் பாருங்க, பாசிட்டிவ் பாருங்க, லாஸ்ட் e ல முடிஞ்சிருக்கா, இது எப்படி உச்சரிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அத என்ன வேர்டு இது? லார்ஜ். என்ன சேர்க்கலாம் அதோட? r சேர்த்தனா போதும். இதோட எஸ் எத்தனை போதும்? லார்ஜ், லார்ஜ், லார்ஜஸ்ட். அதே போல இங்க ஈ இருக்கா, வைடு, வைடர், வைடஸ்ட். வெரி குட், வெரி குட். சரி நம்ம அடுத்து போவோமா? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு மீனிங்? நெக்ஸ்ட் பாருங்க, டபுள் த லாஸ்ட் லெட்டர். கவனிமா, டபுள்னா என்ன அர்த்தம்? டபுள் அப்படின்னா ரெண்டு முறை ஒன்னு சேர்க்கிறோம். லாஸ்ட் லெட்டர் பிஃபோர் ஆட் er. er சேர்த்தும் போது அந்த லெட்டர் டபுள் பண்றோம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் வந்து கான்சனன்ட் இருக்கணும், வவல் இருக்கணும், திரும்ப கான்சனன்ட் இருக்கணும். இல்ல கவனிமா, இதுல ஒன் சிலபிள். கவனிமா, ஒன் சிலபிளா இருக்கலாம், ஒன் சிலபிளா இருக்கும், டபுள் லெட்டர் இருக்கணும். கவனிமா பாருங்க, இந்த பிக் இருக்கு இல்லையா, பிக்ல ஐன்றது ஒரே ஒரு சிலபிள். இஆர் சேர்த்தும் போது ஒரு ஜி இருக்காது, 2 ஜி வரும். பாருங்க, பிக்கர் 2 ஜி சேர்த்துருக்கா. பிக்கர் இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இங்க நம்ம பாசிட்டிவ்ல ஒரு ஜி இருக்கு, கம்பேர்ட்ல இன்னொரு ஜி சேர்ந்து வரும், சூப்பர்லேட்டிவ்ல இன்னொரு ஜி சேர்ந்தது பிக்கஸ்ட்னு வரும். அதே போல ஹாட், ஹாட்ல ஒரு டி இருக்கா, ஹாட்டர்ல இன்னொரு டி சேர்ந்து வருது பாரு, ஹாட்டஸ்ட்ல இன்னொரு டி சேர்ந்து வருதா? ஓகேவா? அப்போ ஹெச்ன்றது கவனிமா. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ஹெச்ன்றது கான்சனன்ட், ஹெச்ன்றது கான்சனன்ட், ஓன்றது வவல், டீன்றது கான்சனன்ட். நல்லா கவனிங்க, ஹெச் அப்படின்றது என்னது? ஒரு கான்சனன்ட். ஓன்றது வவல், டீன்றது கான்சனன்ட், பீன்றது மெய்யெழுத்து கான்சனன்ட், ஐன்றது உயிரெழுத்து வவல், ஜி அப்படின்றது வந்து கான்சனன்ட். ஓகேவா? இதை நம்ம வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு இன்னொரு எழுத்து சேர்ந்து வரும். சரி அடுத்து பாருங்க, adjectives ending by y. y வந்து என்னவா மாறும் பாருங்க, y மாறி ir மாறும். பாருங்க, ஹாப்பின்னு இருக்கு இல்லையா, என்ன கம்பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாப்பிக்கு. அப்ப y போயிடுமா, இருக்குமா? y இருக்குமா, போயிடுமா? அப்ப y என்னவா மாறும்? ir. ஹாப்பியஸ்ட்ல என்ன பாருங்க, ஐ. அதான் பிரட்டி, பிரட்டி. ஆமா, பிரட்டில பார்த்தோம்னா y போயிடுது, ir வருது, y போயிடுது, is வருதா? இது வரைக்கும் நம்ம வந்து adjectivesலாம் எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். சரி அடுத்து பாருங்க, for most words with 2 syllable. கவனிமா, 2 syllable அப்படின்னா 2 வவல் இருக்கும், or more, 2 வவலுக்கு மேற்பட்ட ஒரு வார்த்தை வரும். You make the comparative from ending, adding the more or most.
அட்ஜெக்டிவ். இப்போ வந்து ரெண்டு சிலபிளோ ரெண்டுக்கு மேற்பட்ட சிலபிள் வந்ததுன்னா அந்த வேர்டு கூட மோர் சேர்த்தணும், மோஸ்ட் சேர்த்தணும். 2 syllable ஆர் மோர் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, பாசிட்டிவ்ல பியூட்டிஃபுல் பாருங்க, பியூட்டிஃபுல் எத்தனை வவல் இருக்கு பாருங்க. EA U U பியூட்டிஃபுல் அப்படின்றது இது கூட பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ் வராது, மோர் பியூட்டிஃபுல். மோர் வருதா? ஆமா, ஏன் இது பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ் வரக்கூடாது? நான் கேட்கறது பதில் சொல்லுமா? நான் கேட்கறது பதில் சொல்லு. பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ் ஏன் வரக்கூடாது? தெரியலையா? நிறைய வவல் இருக்கு, கவனிமா. நிறைய வவல் இருக்கு. அப்புறம் ஈன்ற ஒரு வவல், கவனிமா. ஆமா, நிறைய வவல், ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 வவல் வந்ததுன்னா மோர் சேர்த்தணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இல்ல எதுவும் கவனிமா. ஐ ஒரு வவல் இருக்கா, ஓ வவல் இருக்கா, ஏ வவல் இருக்கா? அப்போ இது 3 syllable. சொல்லுங்க பார்க்கலாம். மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே போல எடுத்தோம்னா பாருங்க, மிஸ்டீரியஸ். இது ஒயின்று நம்ம வவல் எடுத்துக்கிறோம். இ வவல், ஐஓ வவல். மிஸ்டீரியஸ், மோர் மிஸ்டீரியஸ், மோஸ்ட் மிஸ்டீரியஸ். பொலைட், ஐவர் பொலைட், மோர் பொலைட், மோஸ்ட் பொலைட். ஜெலஸ், ஜெலஸ் அப்படின்றத பாருங்க, எத்தனை வவல் இருக்கு? 2-3 வவல் இருக்கு. 2 syllable வேர்டு. ஜெலஸ், மோர் ஜெலஸ், மோஸ்ட் ஜெலஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல சிலது கவனிமா. சிலது பாத்தீங்கன்னா இதுல வந்து சில இது வரைக்கும் இயர் சேர்த்தணும், மோஸ்ட் சேர்த்தணும். இல்ல வேற மாதிரி வரும் பாருங்க. குட்ன்றது குட்டர் வருமா, குட்டஸ் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். குட், பெட்டர், பெஸ்ட். பேட், வொர்ஸ், வொஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஃபார், farther, further, farthest, furthest. Late, later, later, latest, last. Much, money, more, most. இதெல்லாம் irregular சொல்லுவாங்க, irregular adjectives. அதாவது exception case. இதுக்கு முன்ன பார்த்தது காமனா இயர் சேர்த்தணும், இயர் சேர்த்தணும், மோர் சேர்த்தணும், மோஸ்ட் சேர்த்தணும். அதனால வித்தியாசமா இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ஃபில் பண்ணலாமா? இதை டாலுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். கம்பேரிட்டிவ், டாலஸ்ட். ஸ்மார்ட் வந்து கம்பேரிட்டிவ். என்ன பாசிட்டிவ் என்னது? சூப்பர்லேட்டிவ். லார்ஜஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ். அதுக்கு என்ன கம்பேரிட்டிவ்? பாசிட்டிவ். ஓகே, பிக்ன்றது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். லேட்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ். லேட், லீஸ்ட், லாஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்றோம்? லெட்ஸ் கம்பேர் 2 things. கவனிமா, 2 things கம்பேர் பண்றோம். கவனிமா, which is faster, train or plane? A plane is faster than train. சொல்லுங்க சார். அதான் எதை சொல்லணும்? இதானே. Let's compare 2 things. Faster. Which is faster, a train or plane? Okay. Train. இந்த train or plane? Plane வேகமா போகுமா, train வேகமா போகுமா? Plane. அப்ப அந்த plane is faster than a train. Next பாருங்க, which is cheaper, gold or silver? Gold cheaper இருக்குமா, silver cheaper இருக்குமா? Silver is cheaper than gold. Which is larger, city larger இருக்குமா, village larger இருக்குமா? A city is larger than village. Which is bigger, sea bigger இருக்குமா, ocean bigger இருக்குமா? Ocean is bigger than sea. Which is taller, giraffe taller இருக்குமா, camel taller இருக்குமா? Giraffe is taller than camel. Okay students. Camel. Students, இப்போ நம்ம adjectives அப்படின்றது என்ன பார்த்தோம்? adjective உடைய definition பார்த்தோம். அதே போல adjectives அப்படின்றதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இதனுடைய types of adjectives பார்த்தோம். 5 types of adjectives பார்த்தோம். அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் நிறைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் நம்ம. தென் லாஸ்ட்ல நம்ம வந்து ஏதாவது இரண்டு வகையான adjectives நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? இப்போ ட்ரெயின், பிளான் பார்த்தோம் இல்லையா? which is faster, plan is faster than train. இந்த மாதிரி நம்ம வந்து 2 பார்த்தோம். நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 3 adjectives எப்படி கம்பேர் பண்றது நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.